பரிசுத்தவான்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் என்ற தலைப்பில் இறுதியான குறிப்பு நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். போன வாரம் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிறார்களே என்று ஆண்டவர் அங்கலாய்த்ததை பார்க்கிறோம். எபிரேயர் 12:3, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று நாம் வாசித்தோம். அதை தான் பரிசுத்தவான்கள் நினைத்து கொண்டார்கள். பரிசுத்தவான்களுக்கு நினைவில் நிற்க வேண்டியதை தூய ஆவியானவர் உணர்த்தினார். பொது அறிவிலே எல்லா காலத்திலும் அன்னன்ன காலத்துக்குரிய பற்றாக்குறை இருந்திருக்கும், அன்னன்ன காலத்துக்குரிய நோய்கள் இருந்திருக்கும், எதிரிகள் இருந்திருப்பார்கள், இயற்கை பேரிடர்கள் நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது, வெள்ளாண்மை பொய்த்து போயிருக்கும், மழை தாழ்ச்சியாக இருந்திருக்கும், வறட்சி நிலவி இருக்கும். ஒரு ஆரம்ப காலத்திலலாம் பணம்னே இல்லை, கரன்சி நோட்ஸ் கிடையாது, ஆட்டுக்கு ஆடு மாட்டுக்கு மாடு, அடிமைக்கு அடிமை, மனுஷனுக்கு மனுஷன், இப்படி தான் கொடுக்கல் வாங்கலை, அப்படி தான் இருந்தது, பார்ட்டர் சிஸ்டம். ஸோ அன்னைய காலத்திலும் மக்கள் கடவுளை தேட வேண்டியதாகத்தான் இருந்தது. There was never ever a time where God permitted men not to seek him. அவங்க மொத்தத்துக்கும் இன்ஃபிடல்ஸாக இருந்தாலும், நாத்திகர்களாக இருந்தாலும், மத நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும், தங்களையே கடவுளாக்கி கொண்டாலும், சத்தத்தையும் அசுத்தத்தையும் விகற்பமான உருவங்களையும் கும்பிட அவர்களுக்கு தோணினாலும், தம்மை தேடுவதை நிறுத்தி கொள்ளலாம், யூ கேன் டேக் லீவ், யூ கேன் டேக் அ ஹாலிடே அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நாட் ஈவன் ஒன் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஆர் அ பிளேஸ். இன்றைக்கி நாம் ஒன்றும் புதுசாக we are not making any hype out of our endeavor. ஆமாம், நம்ம ஒன்றும் புதுசான மூச்செல்லாம் போடல. வாஸ்தவத்துக்கு இப்படி கூட யோசிக்கலாம், 1000ஆம் ஆண்டு காலங்கள் சரியாக செய்ய தவறியதை, முழுமையாக செய்ய தவறியதை தொடர்ந்து செய்து முடிக்கும்படியான அந்த முடிவின் கட்டத்தில், முடிவின் ஓட்டத்தில், முடிவின் வளையத்தில் இருக்கிறோம், சுழலில் இருக்கிறோம். ஸோ we ought to prepare ourselves much more. ஸோ அந்த பிகினிங் ஆஃப் டைம்லேருந்து கடவுளை விட்டு பிரிக்கிற எல்லா விஷயத்தையும் குறித்து தேவன் துயருற்றார் என்பதோ நின்று விடாமல் எச்சரிப்பை அனுப்பி கொண்டிருந்தார், நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருந்தார், கவனத்தை ஈர்த்தார், கவனத்தை திருப்பினார். முயற்சிக்கு மேலே முயற்சி அவர் எடுத்துக்கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் நடைமுறைப்படுத்தின, அவர் அறிமுகப்படுத்தின மீட்பின் திட்டங்களும் விடுதலையின் திட்டங்களும் உலக ஞானம் வெட்கி போகும்படி, சாத்தானுடைய யுக்தி முடங்கி போகும்படி, ஒடிந்து போகும்படி தேவன் கிரியை செய்திருக்கிறார். ஓ அல்லேலூயா. எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்தான் சந்தோஷத்தின் ஊற்று. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்டாக்கப்பட்டவள் யாம் அவரால் எல்லாமல் உண்டாக்கப்படவில்லை, அவருக்கென்றும் எல்லாம் அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது என்றெல்லாம் வேதத்தில் பிதா தெளிவுற இயேசுவை மையப்படுத்தி, முக்கியப்படுத்தி, உயர்த்தி, மகிமைப்படுத்தி இருக்கும்போது என்னத்தான் புதுசாக ஒரு நியூ ஃபவுண்ட் ஜாய் அப்படின்னு புதிய கண்டுபிடிப்பாக ஒரு சந்தோஷத்தை இயேசு தேடியிருப்பார். அவரே சந்தோஷமாக இருக்க, அவரே சந்தோஷத்தின் ஊற்றும் முதலும் முடிவுமான காரணமாக இருக்க, வேர் எல்ஸ் would he have turned his
attention to, யார் மேலே எது மேலே என்ன காரியத்தின் மேலே இயேசு தன் கவனத்தை சந்தோஷத்திற்காக திருப்பி இருப்பார். இயேசுவை பற்றி ஓயாமல் யோசிக்கும்போது அவர்கிட்ட காணப்படுகிற எனக்கு புலப்பட்ட ஒரு தலையான ஒழுங்குபடுத்தி கொள்ள மிக முக்கியமான அம்சமாக கருதும் ஒரு விஷயம், எதையும் இயேசு உரிமை பாராட்டவில்லை. அப்படி என்றால் ஆண்டவர் அதை அளிக்கப்பட்ட விஷயத்தை ஆண்டவர் அல்ல தட்டவும் இல்லை, அவமதிக்கவும் இல்லை, அவசங்கை செய்யவும் இல்லை. ஆனால் ஆஹா ஓஹோ அப்படின்னு அதுக்காக கண்மூடித்தனமாக காஞ்ச மாடு கம்பளை பொந்த மாதிரி நடந்துக்கல. தன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார் என்பது மனுஷகுமாரனான பின்னே அவர் கற்றுக்கொண்டார், புரிந்து கொண்டார். அவர் வழிகளை புரிந்து கொண்டு தான் தேவனை தீர்மானங்களை சித்தத்தை புரிந்து கொண்டார். அதனால் இயேசு அர்ப்பணித்த மாதிரியே இருந்திருக்கிறார், அர்ப்பணித்ததாகவே இருந்திருக்கிறார். இஸ் நெவர் டேக்கன் his submission away from the Father. வாஸ்தவத்துக்கு அந்த குறிப்பிட்ட நாளிகையில் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் அந்த சிம்மாசனத்தில் உட்காரும் நாளிகை பரியந்தம் ஜீசஸ் ஒரு பெரிய ஒரு அபாரமான விஷயத்தை முடிக்கும் அந்த தருவாய்க்காக தன்னை அர்ப்பணித்த மேனியாய்த்தான் இன்றைக்குமே பிதான் வலது பாரசத்தில் இருக்கிறார். வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு பின்னே என்ன ஆண்டவர் சுதந்திரம் அடைந்து விடுவாரா? அதுதானே இல்லை. திரியேக தேவனுக்குள்ளாக திருத்துவத்துக்குள்ளாக தாந்தோன்றித்தனம் என்பதே இல்லை. அகம்பாவம் என்பதே இல்லை. there is no power game, there is no power struggle, there is no ego. அப்போ இயேசுவுக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம் பிதாவின் சித்தம் நிறைவேறுவதே. அதைத்தான் ஒரு ஜபத்தின் கட்டழகு கொண்ட மிக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஜபம். எல்லா அம்சங்களும் அதில் இருக்குது. பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவே, அதை நீங்கள் யோசித்து தான் ஆகணும், நீங்களாம் யோசிச்சு தான் ஆகணும். இப்போ ஆக்சுவலாக பரலோகத்தில் வலது பாரசத்துலாம் இருக்கிறாரு. புதிய வானம் புதிய பூமிலாம் இட்ஸ் ஆல்ரெடி ரெடி, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது சொல்லி இப்போ இருக்கிற பூமியெலாம் ஆண்டு நீக்கிட்டு இந்த இடத்துல வைப்பாரா? ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, ப்ராபப்ளி அப்படி தான் இங்கே தான் இறங்கி வரதாக ஒரு ஹிண்ட் இருக்குது. அப்படி அது எப்படி இருந்தாலும் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் எந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்ப புத்தி ஆட்டிடியூட் ஜீசஸ்ட இல்லை. என்னன்னைக்கும் பிதா தான் உயர்ந்தவராக சிறந்தவராக மகிமைப்பட்டவராக மகிமையிலே குறையாதவராக இருக்கிறார். பிதாவும் குமாரனும் ஒருவரை ஒருவர் தூய ஆவியானர் அவர்களை அறியவும் புரியவும் அவர்களால் நிறைந்து பரிசுத்த ஆவியானவரோடு இயேசுவோடு சேர்ந்து பிதாவை மகிமைப்படுத்தவும் ரொம்ப பிரமாதமாக பரிசுத்தான வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இது என்னுடைய அபிப்பிராயம். இப்படி பல காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இது எக்ஸாக்டாக பிரிண்டட் ரிட்டன் ஸ்கிரிப்சராக இல்லாட்டினாலும் நமக்கு இப்போ இருக்கிற ஆட்டிடியூடோட பரலோகத்தில் வாழவே முடியாது. we will feel out of place. இப்போ இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற இந்த குண போராட்டங்கள் குணக்கோளாறுகளோடு பரலோகத்தில் இருக்கு. அவரோ கடவுள் எங்கே இருக்கிற அங்கே நம்மால் இருக்கவே முடியாது. There is no rivalry between God. There ought not to be any rivalry in heaven. எதிரும் புதிருமான நீயா நானாங்கிற எண்ணத்துக்கே அங்கே பரலோகத்தில் இடம் இல்லை. அந்த இனி வரும் பரலோகம், இனி வரும் அந்த முடிவெல்லாம் வாழ் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம். 3 places, very significant places.
அங்கே நீயா நானாங்கிற போராட்டத்துக்கு, கேள்விக்கு, விருப்பத்துக்கு, எண்ணத்துக்கே இடம் இல்லை. அப்போது இட்ஸ் அ ஃபுல் டைம், ஆல் டைம் சேலஞ்ச் டு டை டு அவர் செல்ஃப். இப்போ இருக்கிற விழுந்து போன சுவாபத்துக்குமானாலும் சரி, கிறிஸ்து இயேசுனுடைய எல்லையில்லாத அந்த அனாதி ஸ்நேகத்தாலே, காருணித்தாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு அவருடைய சாயலாம் மருவமான பிற்பாடும் கூட நீயா நானாங்கிற எண்ணம் வரவே கூடாது. அதை மாற்றிடுவார் அப்படிங்கிறது தான் வாக்கு தத்துவம். ஆனால் அந்த முடி இலையில் அந்த குணப்படாமலேயே போயிடுவோமோங்கிற ஒரு வில்லங்க இருக்க தான் செய்யுது. ஹெவனை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் கடினமாக்கி காண்பிக்கிறதாக யோசிக்கக்கூடாது, பூதாகரப்படுத்தி சொல்கிறதா யோசிக்கக்கூடாது. இதை தொடர்ந்து பேதுருவில் வாசிக்கும்போது அவர் என்ன முதல்ல சொல்கிறாரு, அவரை இயேசுவை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்ற ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெவலேஷனை அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ ஜீசஸ் ஹீ இஸ் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் எவ்ரி ஃபுல்னஸ். எல்லா விதமான பரிபூரணத்துக்கும் அவர் தான் சாட்சாத் உரு, அவர் தான் அதற்கு வடிவம், அவர் தான் ஸ்டாக்கிஸ்ட். ஆனால் அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். வருகையின் சமீபமான நேரங்களிலே, காலங்களிலே, தருணங்களிலே, சம்பவங்களிலே ஒரு பக்கம் மகிழ்ச்சியும், ஒரு பக்கம் வீரமும், ஒரு பக்கம் ஆவலும், ஒரு பக்கம் ஆதங்கமும், ஒரு பக்கம் ஆசீர்வாதமும், ஆராதனையும், ஆற்றலும், ஆனந்தமும், சந்தோஷம் இருக்க, ஒரு பக்கம் நிந்தை, அவமானம், சிறுமை இருக்கும், கேலி கூத்து இருக்கும், ஏமாற்றம், ஏமாந்து போய்விடக்கூடிய அச்சம் இருக்கும். அதை பற்றி சாத்தான் ஓங்கி உரத்த கொலையிலே சொல்லிக்கொண்டே இருப்பான். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரே மனத்தெளிவு மாத்திரம்தான் நமக்கு தேவை. ஏக இதயம், ஏக சிந்தை தேவை. ஒன்றே நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்பது பிரசங்க வாக்கியமாக நின்று விடாமல் வாழ்வின் உயிர் நாடியே இருக்க வேண்டும். நம்மை விட்டு எடுபடாத அந்த ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். We can't choose many things. எல்லாமே தேவைதானே, எல்லாமே தேவைதானே, எல்லாமே தேவைதானே, எல்லாமே தேவைதானே. இப்போ விஷயம் இதுதான் எனக்கு புரிஞ்சது. இப்போ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாதனால. இப்போ ஒரு சமையல், ரொம்ப சிம்பிளஸ்ட் சமையல், ரசம் ஜாதம், ஒரு பருப்பு துவையல், இல்லைனா கூட இந்த சோத்து வத்தல், இல்லை அப்பளம், that's more than enough. At least it's enough for me. அந்த சிம்பிளஸ்ட் சமையலுக்கு கூட ஒன்றே தான் தேவை. என்ன தேவை அப்படின்னா, உடனே என்ன எப்படிங்க ரசம் மாத்திரம் குடிச்சிட்டே இருக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க, சாதம் மாத்திரம் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இப்போ உடனே அதில் பெரிய குழப்பமும் ஒரு யுத்தமே நடக்குது பாருங்கள், பெரிய டிபேட்டாகவே இருக்குது. எனக்கு தெரியாது அப்படின்னு நான் கை கழுவல. ஒன்று தான் தேவை, பசி போக்க. இதில் எது பசி போக்கும்? அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். ரசம் போக்குமா? ரசம் பசி போக்குமா? இந்த ரசஞ்சாதம், ஒரு அப்பளம், ரைஸு, அந்த ரசத்துக்கு வேண்டியதான இது எது பசி போக்கும்? இது மூணுத்துக்குமே எனக்கெலாம் சாதத்தில் உப்பே போட வேண்டாம்.
எங்கள் வீட்டில் அப்படி பழகவே இல்லை. இத்தனை வருஷமாக வெறும் சாதம் தான் அடிப்பாங்க. பலர் வீட்டில் உப்பு போட்டு அடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டு. பட் ஆனால் நம்ம வந்து ரசத்தில் உப்பு போடாமல் புளி ரசமாக இருந்தால் தான் என்ன, உப்பு இல்லாமல் சாப்பிட்ற முடியுமா? எலுமிச்சம்பழம் ரசமாக இருந்தால் என்ன, தக்காளி ரசமாக இருந்தால் என்ன, மிளகு ஜீரக ரசமாக இருந்தால் என்ன? யூ நீட் சால்ட். அப்பளம் வந்து உப்பு இல்லாமல் எப்படி இருக்கும்? நாட் பாசிபிள். ஏன்னா உப்பு இல்லாமல் அப்பளம் வந்து அப்பளமாகவே இருக்காது. அது இட்ஸ் அ ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் த பாப்பட். இப்படிலாம் யோசிக்கும்போது மட்டித்தனமாக இருக்குது இந்த எக்ஸாம்பிள். ஆனால் இதில் எது தான் நம்ம பசியை போக்கும்? அப்பளம் பசியை போக்காது, ரொம்ப கெடுதி. 1க்கு 4 சாப்பிடலாம் ருசியாக இருக்குன்னு, ஆனால் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இட்ஸ் ஓகே டு டைட் அவே த சிச்சுவேஷன். ஐயோ உளுந்துலாம் இருக்குது, என்ன உளுந்து இத்தனோண்டு இருக்கும், அதனால் கிலோவாக இருக்குது ப்ரோட்டீன் கொடுக்க, கிடையவே கிடையாது. புளி வந்து இட்ஸ் நாட் அ ஃபுட். இட்ஸ் நாட் அ ஃபுட். tamarind இஸ் நாட் அ ஃபுட். lime இஸ் நாட் அ ஃபுட். சாதம் தான் நமக்கு மிஞ்சுது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒன்றே நான் கேட்டேன், அதே நாடுவேன். வெறும் சோத்தை எவன் தான் நாய் கூட நீ தின்னாம நீ நாயோ பேயோ. அதான் இப்போ புரியுதா நமக்கு? புரிஞ்சுதான் ஆகணும். வெட்டித்தனமான வீராப்பு, பெரிய பீத்தலான வீம்பு, சட்டம் பேசுகிறதுலாம் அந்த இடுக்கமான வாசல் வழியாக நுழைவதற்கு லாயக்கப்படாத குணம். தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு நம்ம ஆண்டவர் இயேசுவை தான் கேட்கணும். நமக்கு அவருக்கு என்ன பிடிக்குங்கிறது விட அவருக்கு என்ன பிடிக்கும் நமக்கு சொல்கிறதான் நமக்கு ஞானம். அதுதான் நமக்கு ஜெயம். தமக்கு முன்னாடி அவர் ஒரு சந்தோஷத்தை வச்சுக்கல. இதெல்லாம் நீங்கள் பிதா எனக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா மெனக்கெட்டு நான் வந்து ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டு இப்போ பூலோகத்துக்கு போயிருக்கேன், ஸோ டீல் வச்சுக்கல. இஃப் ஐ வில் டூ திஸ், இஃப் யூ வில் டூ திஸ் ஃபார் மீ, ஐ வில் டூ இட் ஃபார் யூ. அப்படிலாம் வரல. என்னை பற்றி நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க, கிரந்தத்தில் எழுதிட்டீங்க, புஸ்தகத்தில் எழுதிட்டீங்க, சரீரத்தை ஆயத்தம் பண்ணிங்க, அதை நான் எடுத்துக்க வரேன். இந்த சிந்தனைகள் தான் பரிசுத்தவான்கள் எல்லாரையும் ஒரு காலகட்டத்துக்கு பின்னே உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உருவாக்கப்பட்டு, நிறைக்கப்பட்டு அந்த பாதையில் அவர்கள் உபயோகிக்கப்பட்டார்கள். இறைவாக்கினர்களாக, நியாயாதிபதிகளாக, கோத்திர பிதாக்களாக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக பல நிலையில் இருந்து தேவனுடைய திருவுளத்தை செய்து முடித்தாலும் அவர்களுக்கு வெற்றியும் மிஞ்சினது, தோல்வியும் மிஞ்சினது. குறிப்பாக அவர்கள் எல்லா ஜெயத்தோடும், ஜெயத்துக்குள்ளாகவும் ஜெயத்துக்கு பின்னும் முன்னும் அவர்கள் நிந்தனைகளை, அவமானத்தை, சிறுமையை சகித்தார்கள். ஒரு காலம் மட்டும் பெரிய சாதனைகள்லாம் படைத்திருந்தாலும் இறுதி காலத்தில் அவர்களுடைய மரணம் மகிமையான மரணமாக இருக்கவே இல்லை. எந்த ஒரு பரிசுத்தவானுடைய மரணமும் மகிமையாக இருக்கவே இல்லை. யோவான் ஆண்டவராக இயேசுவின் சீடன் அப்போஸ்தலன் ஏற்கனவே எண்ணெய் இதிலெல்லாம் போட்டு வறுத்தெடுக்கப்பட்டு, ஆனால் அவர் முதிர் வயதில் இயற்கை எழுதினார், மகிமையாக மரித்தார் என்று சொன்னாலும் முன்னே பாடுகளை சகித்தார். சிலர் பாடுகள் மூலமாக தான் மரித்தார்கள். அப்போஸ்தலன் யோவான் நேச்சுரல் டெத்து தான் சரித்திரம் சொன்னாலும் he went through his own tribulations, trials, temptations. அதே எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம திரும்பியும் 1 கோடி என்ன, 1.5 கோடி என்ன, 10 கோடி முறை வாசிட்டே தான் இருக்கு. இதுதான் நமக்கு தாரகமாக, இதுதான் நமக்கு டிசைன், இதுதான் நமக்கு அச்சு. திஸ் இஸ் our mold. ஒரு அச்சு தயாரிக்கிறாங்க, அந்த அச்சு பல்லாயிரக்கணக்கான முறை, லட்சக்கணக்கான முறை யூஸ் பண்ண பிற்பாடு மழுங்கி போயிடுது. இட் லூசஸ் இட்ஸ் எட்ஜஸ். அப்புறம் அதை ஃபைல் பண்ணுறாங்க. ஒருவேளை திருத்த முடிந்தால் திருத்துறாங்க, இல்லைன்னா ஃபுல்லாகவே புது டிசைன் எக்ஸாக்டாக டிட்டோ அப்படியே ஜெராக்ஸாக செய்கிறாங்க. அதான் நம்ம
எரேமியா 18:1 பார்க்குறோம். கோயன் கையில் கெட்டு போன பாத்திரங்களாக இருக்கிறோம். களிமண்ணை ஆண்டவர் திரும்பி நம்ம உருவாக்கணும். நல்ல பாத்திரமாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் எஜமான் எடுத்து உபயோகிக்கக்கூடிய கனமுள்ள பாத்திரமாக இருக்கணும். அதிக பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கணும். அதற்காக நம்ம முயற்சிக்கணும். அந்த பரம அழைப்பை அப்படியே மகா பரிசுத்தமாக கருதி அது ரொம்ப பரவசமாக மனசில் அழைப்பு தான் நம்மளை உருவாக்கிட்டே இருக்கும். அழைப்பை விட்டுட்டு வேறு ஏதாவது யோசிங்க, ஒரே அல்லல் பட வேண்டியதான், அல்லாடிட்டே இருக்க வேண்டியதான். அமைதி இல்லாமல், தெளிவில்லாமல். அழைப்பு. இன்னொன்று யோசிங்க, நீங்கள் சமீப காலமாக அதுதான் எனக்கு நடத்தப்படுற பாடம். சேஞ்சு நீங்கள் எந்த ஒரு சேஞ்சும் நீங்கள் ரொம்ப நாளாக நான் இருந்துட்டேன். எனக்கு இப்போ யூஸ்வலாக ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சால், இல்லை ஒரு அரசு பணியில் வேலை செஞ்சால் நார்மலாகவே 5 இயர்ஸ் மேபி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சைக்கிளிக் ப்ரமோஷன் வரும், ஒரு இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அப்படிலாம் நம்ம பார்த்து பேசி பழகிட்டதுனால அந்த உயர்வை எதிர்பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு நடக்கும்போது ஒவ்வொரு உயர்ந்த ஸ்தானத்தில் சிறிய பதவியோ பெரிய பதவியோ அது அந்த மாற்றம் இருக்குது பாருங்கள், ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் வேண்டான்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. வாஸ்தவமாக சொல்லலாம், சுதந்திரம் இருக்குது. ஏன்னா சிலர் அப்படிலாம் இருக்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ப்ரொமோஷன் வேணான்னு இருக்கிறவங்க இருக்காங்க. பேங்க்ஸ்லேயோ இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயோ இல்லை வெவ்வேறு விதமான இடங்களில். ஏன்னா நான் ப்ரொமோஷன் கிடச்சா என்னை வேறு ஊருக்கு மாற்றுவாங்க, நான் மாத்திரம் போக வேண்டியிருக்கும், பிள்ளைங்க படிப்பு என்ன வருது, குடும்பம் என்ன வருது, இப்படி யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்படிலாம் யோசிச்சு நம்ம பழகிருக்கோம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், பரம அழைப்பு. இட்ஸ் அ ஹெவன்லி காலிங், இட்ஸ் அ கால் ஃப்ரம் காட். So if God intends to change your call, change the purpose of the course of your life, you can't bargain. If you bargain, probably you will receive your bargain. You may not feel fully victorious, fruitful. சொல்லவுமே கஷ்டமாக இருக்குது, கேட்க உங்களுக்கு நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும். பட் திஸ் இஸ் த ட்ரூத். ஏன்னா இதான் நம்ம பார்க்குறோம், தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. இயேசு கிறிஸ்துக்கு வந்த புகழ்ச்சிக்கு அவர் மாற்றி யோசி, பிதாவே என்னன்னு உங்களுக்கு, நீங்கள் ரொம்ப வயசானவங்க, உங்களுக்கு சரியாக இன்னும் மைண்ட் யங்காக இல்லை, பாருங்கள் என்னை சுற்றி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இந்த ரிடம்ப்டிவ் பிளானை மாற்றிக்குவோம், ரட்சிப்பின் திட்டத்தை மாற்றிக்குவோம். பயங்கர கூட்டங்க, வாழ்க்கைங்கிறான் ஒருத்தன், அப்படிங்கிறான் இப்படிங்கிறான். நம்ம பெரிய சாதனை படைப்போம் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். That's a very challenging proposition toward Christ. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் நரேஷனில் நம்ம அந்த திரைப்படமாக பார்க்குற புசுக்குன்னு ஓடி மறைஞ்சிடறாரு பார்த்தீங்களா. போயிடுவார் அவர். எங்கேயாவது அவருக்கு பேர் புகழ் வருதுன்னா நீங்கள் அவரை கண்டுபிடிக்க முடியாது, எங்கே போய் ஒளிகிறாரு, எங்கே போயிடுறாரு. ஜனங்க ரொம்ப நாள் தேடி தூரமாக பயணித்து தேடி வர முடியாத சூழ்நிலை உண்டாயிரும். ரொம்ப மின்னல் வேகத்தில் அந்த விஷயங்களை அவர் தானும் மறந்துறார், மற்றவங்கள அதையே யோசிச்சுட்டு தூவம் போட்டுட்ருக்காதீங்க. ஸ்தோத்திரம். கோபமாக இருக்கிறீங்க, அல்லேலூயா. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒரு அப்போஸ்தலனுடைய அந்தஸ்தில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு, ஒரு பிரதான ஆசாரியனுடைய இன்ஃப்ளூயன்ஸு பொது அறிவில் அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸே அட்டகாசமான ஸ்டேட்டஸு. இது ரொம்ப ஆன்மீகமாக நான் ஜோடிக்க இஷ்டப்படல, பிளெயின் ஸ்போக்கன் டவுன் டு எர்த்தாக சொல்கிறேன். சிறுபான்மையினருடைய கமிஷனர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்தா அவங்களால எவ்வளோ காரியம் சாதிக்க முடியும். எல்லாத்தையுமே சாதிக்க முடியாது,
அவசியமான அநேக விஷயங்களை சாதிக்க முடியும். முதல்ல அவங்களுக்கு ஒரு லீகல் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதே பெரிய மதிப்பு. அவங்க சட்டப்பூர்வமாக கவர்மெண்ட்டை எப்பயுமே நாடலாம். நோ ப்ரோட்டோகால். தைரியமாக சிஎம் ஆஃபீஸில் அவங்க நுழையலாம். இப்போது நேஷ்னல் என்ன சொல்கிறது, பிற்படுத்தப்பட்டோர் பேக்வேர்ட் பீப்புளுடைய கமிஷனர் சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாகவே பிஎம் ஆஃபீஸில் நுழையலாம். அவன் என்ன சொல்கிறான் சொல்லலை, என்ன கேட்குறான் கேட்கல, ரெண்டாவது விஷயம். அது அவனுடைய முதிர்ச்சி, தேர்ச்சி, பொறுப்புணர்ச்சி, அவனுடைய இன்வென்ட்ரியை பொறுத்தது. பட் ஆனால் நாய் மாதிரி வெளியே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அந்த அந்த பொசிஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கம், அதிகாரம். அப்போது நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள். அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும் அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய வலது பார்சலை வீற்றிருக்கிறார். 1 சாமுவேல் 12:24 வாசிக்கும்போது, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். தயவு செஞ்சு செய்யுங்க. கணக்கு வழக்கு இல்லாத லெட்ஜருங்கிறாங்களே, அக்கௌண்ட் லெட்ஜர், அது மாதிரி நிறைய வீட்டு பாடங்களை 40 இயர்ஸாக சொல்லிகிட்டே இருக்கேன். நாம் எல்லாரும் இந்த விஷயத்தில் தவறுகிறோம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். தவறி இருக்கிறோம், இன்னும் கூட தவறி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் முற்றிலும் மிகையாகாது. சாமுவேல் சொல்கிறார், அவர் உங்களிடத்தில் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாமுவேல் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நன்றி கட்ட ஜனங்க ஒன்று, மறந்து போகிற ஜனங்க ஒன்று, மறந்தே போனவங்க. என்னத்தை செஞ்சிட்டாரு, என்னத்தை கிழிச்சிட்டாரு. இந்த ஆட்டிடியூட் எல்லாத்துக்குமே இருக்கே. பொது வாழ்விலே இருக்குது, ஞான வாழ்விலே இருக்குது. அரசாங்க பணியில் இருந்தால் ரொம்ப என்ன அரசாங்கம் செஞ்சு கிழிச்சிட்டான் அப்படிம்பிங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சால் இதுதான் எல்லாருடைய வாயில் இருக்கக்கூடிய, என்னத்தை பெருசாக முதலாளி பண்ணிட்டார், என்ன மேனேஜ்மெண்ட் என்ன பெருசாக செஞ்சிருச்சு. யாரோ சொன்னாங்க, உலகத்தில் இருக்க பெருந்தலைவர், ஐ திங்க் ஏப்ரஹாம் லிங்கன் ஆர் சம்படி எல்ஸ் மேபி, அதை மேற்கோள் காட்டி கூட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னதாக நான் வாசித்ததுண்டு, இல்லை கேள்விப்பட்டதுண்டு. நீ தேசம் உனக்கு என்ன செய்தது என்று கேட்பதற்குமா நீ தேசத்துக்கு என்ன செய்தாய் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்வேரியபிளி இன் மெனி நேஷன்ஸ் பீப்புள் ஹவ் செட் தட், கோட்டட் இட். யோசித்து பாருங்கள், கடவுள் நமக்கு என்ன செஞ்சு கிழிச்சாரு அப்படிங்கிறதுல நாம் கடவுளுக்கு என்ன செஞ்சுருக்கோம். கடவுள் கத்திரிக்காய் கொடுங்க, அம்மா அப்பா நான் என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டாங்கன்னு சொல்கிற குடும்ப ஜென்மம் தானே நம்ம அம்மா அப்பா என்ன செஞ்சு கிழிச்சிட்டாங்க கேட்குறதுக்கு முன்னாடி நாம் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம். வாட் ஹேவ் யூ டன் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ். அங்கே தான் ஆரம்பிக்குது, அந்த ரூட் காஸ் அங்கே தான் இருக்குது. நாம் யாரும் தானாக பிறக்கலையே, நாமே நம்மளை பிறப்பித்து கொள்ளலையே. விஞ்ஞானபூர்வமாக, அறிவுபூர்வமாக, உடற்கூறுக்கு அடுத்த விதத்தில் நாமே நம்மை உருவாக்கிக்கலையே, வெளியே வரலையே. நாமே எந்த கர்ப்பத்துக்குள்ளேருந்து வெளியே வந்தோம். வேறு எந்த இந்த தூக்குநாங்குருவி கூடு மாதிரி எங்கேயோ மரத்தில் ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே போயிட்டேன் என் கரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் எவ்வளோ வேடிக்கை அபத்தமாக இருக்குல்ல. பட் we are so dissatisfied. We have so many complaints against our parents, against our birth. நான் ஏன் இப்படி பிறந்தேன், நான் ஏன் இப்படி, எனக்கே இப்படி. இது தாங்க பெரிய வில்லங்கம், காலகாலமான வில்லங்கம் இது. இப்படி நிறைய தானியேலுடைய கெபியில் அவனை சுற்றி சிங்கங்கள் இருக்கிறதாக நிறைய பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா. டெஃபினட்டாக ஒரு சிங்கிள் லயன் மாத்திரம் இருந்திருக்காது, ஏன்னா அது பேர் லயன்ஸ் டென். யூஸ்வலி லயன்ஸ் டென்னா நாட் லெஸ் தேன் 2, either 2 male lions or 1 lion and a lioness. So இப்படி இருக்க போக நம்ம யோசிக்கணும். we need to be very thoughtful, inquisitive. கடவுள் நமக்கு மகிமையானவர்களை செய்திருக்கிறார். என்ன ஒரு தகுதியும் நமக்கு இல்லை.
படைத்தவரோடு வாழுவதற்கு, படைத்தவரோடு பழகுவதற்கு, பேசுவதற்கு, அவர்கிட்ட எதுவும் கேட்பதற்கு அவர்கிட்ட நம்ம இன்னும் எதுவுமே கொடுத்து வைக்கல. God is not obligated to do anything. ஆனால் அவர் நமக்கு நிறைய மகிமையானலை செய்திருக்கிறார். இன்னும் கோடிகள் நிதர்சனமாக மிக இல்லாமல் கோடிகளான உலக ஜனத்தொகையில் இருக்க பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஆண்கள் பெண்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, பல வயது பல நிலையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவன் நம்மளை எவ்வளவோ வசதியாக வச்சுருக்காரு, எவ்வளவோ மரியாதை வச்சுருக்காரு, எவ்வளவோ மேன்மையான அந்தஸ்தை கொடுத்துருக்காரு. எத்தனையோ பேர் அனாதைகள், எத்தனையோ பேர் இறந்துருக்குறாங்க. இப்போயுமே காசா இஸ் கெட்டிங் பம்பார்டட். ஆனால் அவங்களுக்கு இம்மி கூட மனம் திரும்புதலே இல்லை. அது இரத்த வெறி தான். இஸ்ரேல் இருக்கக்கூடாது, யூதர் இருக்கக்கூடாது, யூதர்களுக்கு நாடே இருக்கக்கூடாது, அவங்க உலகத்திலே இருக்கக்கூடாதுங்கிறாங்க, நாடே இருக்கக்கூடாதுங்கிறாங்க, எருசலேம் அவங்களது இல்லைங்கிறாங்க. அவங்கள கொல்றதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். எங்களுக்கு எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. நாங்கள் எங்களை பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பயிற்றுவித்து கொள்வது எல்லாமே ஒரு யூதனை கொள்வது தான் எங்களுடைய வாழ்க்கையின் பெரிய பாக்கியம். அல்லாஹ் அதனால் எங்களை ஆசீர்வதிப்பார். எஸ், இட் இஸ் ஸோ ட்ரூ. பிளேட்டண்ட்டாக சொல்கிறாங்க. தே ஆர் பிரெயின் வாஷிங் தி சில்ட்ரன். நான் 2 தீமோத்தேயு 2:7 நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலும் புத்தியை தருவார். இப்படி பைபிளோட கொஞ்சம் உட்காந்து பாருங்கள். தற்போது தேவைங்க. நான் இப்படிலாம் கூட அபிப்பிராயப்படுறது உண்டு. நம்ம கடவுளுக்காக ரொம்ப கரிசனை கொள்கிறோம். நீங்கள் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செஞ்சுருவீங்க, இப்படி உங்களுக்கு நாங்கள் ஐடியா கொடுக்குறோம். அதெல்லாம் தேவையே கிடையாது. அவர் நம்மளை எப்படி சேர்த்துக்கணும் அவருக்கு தெரியும், எப்படி கைவிடணும்னு அவருக்கு நமக்கு தெரியும், தனக்கு தெரியும். எப்போ செய்யணும் தெரியும், எதை செய்யணும் தெரியும், எவ்வளோ செய்யணும் தெரியும், ஏன் செய்யணும் தெரியும், ஏன் இப்போ செய்யக்கூடாதுன்னு தெரியும். அவருக்கு நம்ம சொல்லி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளை படிக்கும்போது அவர் என்ன சொல், நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களிலும் புத்தியை தந்தருளுவார். வெளிப்பாடுன்னு பெந்தோ சபையில் வாய்க்கு கைக்கும் 100 ஆண்டு காலங்களாக பேசிக்கிறோம். அது ஒரு பெரிய வியாதி, அது ஒரு கொள்ளை நோய் கூட சொல்லலாம். We are so plagued with the term called revelation. ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தில் கர்த்தர் எனக்கு இந்த புத்தியை தந்தார், நம்ம தெளிவாக அதில் இருக்கோமா? புத்தி பிறழாமல், புத்தி பிசகாமல், புத்தி மாறாட்டம் இல்லாமல், ஆள் மாறாட்டம் சொல்கிறது போல் கொஞ்சம் நீங்கள் தான் யோசிக்கணும். என்கிட்ட இருக்கேன்னு சொல்லி ஒன்றும் நீங்கள் உடனே ஆமோதனே ஆட்சேபனே பெறதில் ஒரு பாயிண்ட் இல்லை. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் வென்றிருப்பீங்க, அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க. அது எனக்கு இல்லைங்க அந்த பிரச்சனை, அதை ஆம்பியூட்டேட் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை கெட்டுப்போன கிளை, பூச்சி அடித்த கிளைனா அதை வெட்டி போடுறது புத்திசாலித்தனம், நல்லது, அவசியம். முழு மரமும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இல்லை அப்படி நல்லா கனி கொடுக்குறோம், அதை போய் விட்டுறியன்னா அது மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக வேறு ஆண்டவர் சுட்டி காண்பித்து சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ரீஜனில், அந்த ரீஜன் ஆஃப் த ட்ரீ அந்த கிழக்க நோக்கியோ வடக்க நோக்கியோ தெற்க நோக்கி இருக்காது, கீழே நோக்கி இருக்காது. ஓகே, ஏதாவது அப்போட அந்த 3 டிரெக்ஷன்ஸில் அந்த சாப் ஃப்ளோ அந்த உயிர் ஜீவன் பாய்ந்து கொண்டே இருக்கும். அதனால் அது அதிகமாக பச்சை பசேருக்கு மகரந்த சேர்க்கை ஏற்படுறது, அப்புறம் காய்க்குது, பழமாகுது. ரொம்ப தப்பாக கடவுளை நம்ம இன்னொன்று அபிப்பிராயம் நான் படுறேன், நம்ம கடவுளை தப்பு பண்ண வைக்கிறோன்னு கூட நான் நினைக்கிறேன். தப்பு பண்ண அவரை நிர்பந்திக்கிறோம். இப்படி செய்யுங்க, அவங்களுக்கு தெரியாது, இப்படி செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன், இப்படி செய்யுங்க, இப்படி எனக்காக வாங்க, இந்த விஷயத்துக்காக எனக்காக வக்காலத்துக்கு வாங்க. அவரை நிர்பந்திக்கிறோம். We are compelling God to do something that is not good for us. Very true. எங்கேருந்து? From the time of Adam.
ஏதேனிலிருந்தே. இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல், வெரி டேஞ்சரஸ் ஆல்சோ. 2 திமோத்தி 2:8 தொடர்ந்து வாசிக்கும்போது, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நினைத்துக்கொள். தாவீதின் சந்ததியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். அப்படின்னா அவர் செத்தார். God needed to face death. மரணமே நமக்கு பிடிக்கல, அதுக்காக மரணம் வேணும்னு கேட்க வேணாம் அப்படியும் பைபிளில் சொல்லலை. மரணத்தை பற்றி நமக்கு சுகாதாரமற்ற பயம்தான் இருக்குது. சுகமான ஆயத்தத்துக்கு அடுத்த அச்சம் இல்லை. அது சரீர மரணமாக இருந்தாலும் சுயத்துக்கு மறிக்கிற மரணமாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு இல்லை. we are playing the fool. நெருப்போடு விளையாண்டுட்டுருக்கோம். சரீர சுகம் என்கிற தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வோடு நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்கோம், கண்ணாமூச்சி விளையாண்டுருக்கோம். அதனால தான் அடி வாங்கிட்டே இருக்கோம் சரீரத்தில். ஆன்மீக விதத்தில் இன்னுமே குருடர்களாக இருக்கிறோம். கண் இருந்தும் காணாமல், காது இருந்து கேளாமல், இதே இருந்து உணராமல் இருக்கோம். இயேசு கிறிஸ்து, he died for his rights. He died to self every day. அந்த ஊரில் இருந்த எல்லா குஷ்டர்களையும் சுகமாக்கலையே, எல்லா குருடர்கள் கண்ணையும் திறக்கலையே, எல்லா முடவர்களையும் நடக்க பண்ணலையே, எல்லா செவிடர்களையும் கேட்க பண்ணலையே, எல்லா சப்பானிகள் நடக்க பண்ணலையே, எல்லா செத்தவனும் உயிரோடு எழுப்பலையே. ஆனானப்பட்ட அவ்வளோ வாய் பிறப்பாக வாய் விட்டு கேட்டார், விக்கிக்கிட்டே இருக்காமல். யோவான் ஸ்நானன் என்னை கொல்ல பார்க்குறான், என்னை போட்டு உள்ளே இம்சை பண்ணிகிட்டு இருக்கான், வர்றது நீங்கள் தானா இல்லை வேறு ஒரு காற்று இருக்க வேண்டுமான்னு சொல்லி அனுப்பும்போது, யோவான் ஸ்நானனுக்கு ஆண்டவர் இருந்தால் நான் பேசுகிறேன், அவன் என்ன செய்தின்னு கேட்குறேன். இன்னொரு இடத்துல சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள், ஏரோதை பார்த்து, அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், இன்றைக்கி நான் வேலை செய்வேன், 3ஆம் நாள் மகிமைப்படுவேன், அவங்க இந்த ஊரெல்லாம் சட்டம் போட்டுட்டு ஊரடங்கெலாம் போட்டுருக்க வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனால் யோவான் ஸ்நானன் காரியத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு பதில் சொல்லி அனுப்புகிறார். செத்தவன்லாம் உயிரோடு எழும்புறான், குஷ்டரோகி சுகம் வரான், பாவி மறந்துடுறான், குருடன் பார்க்குறான், செவிடன் கேட்குறான், முடவன் நடக்கிறான், நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் யோவானுக்கு சொல்லுங்கள்னு. Jesus never promised to help John the Baptist to be released from the prison. Something to think. நான் உங்களுக்கு சொல்லுகிறவையெல்லாம் நினைத்துக்கொள். கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களிலும் புத்தியை தந்தருளுவார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தினுடைய மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். அவர் தமக்குமே வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களில் இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு சீஷன் தன் போதகனிலும், மத்தேயு 10:24, சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. நான் தான் ஓயாமல் சொல்கிறேன் இத்தனை வருஷமாக, குடும்பம் தான் முதல்ல. குடும்பத்துக்குள்ளே தான் எல்லா மாடலும் இருக்குது. மாடியூலும் அங்கே தான் இருக்குது, மாடலும் அங்கே தான் இருக்குது. அதுதான் க்ரூசிபிள், அதுதான் பெஸ்ட் பிளேஸ் டு லேர்ன் அண்ட் டு அன்லேர்ன் ஆல்சோ. நம்மளை பெற்ற அம்மா அப்பாவை விட நம்ம பெரியவங்க அல்ல. வயசுலேயும் சரி, சைஸில் வேணால் பெருசாக இருக்கலாம். அம்மா அப்பா ஒரு நார்மல் ஹைட்டில் இருக்கலாம், நம்ம பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கலாம். ஆனால் அம்மா அப்பாங்கிற ஸ்தானத்தை விட நாம் பெரியவங்க அல்ல, நாம் அவங்களுக்கு முந்தினவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது இதுக்கெலாம் நான் நேரம் எடுத்து சொல்லலாம், நான் தான் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்குது இந்த பொது அறிவு, இந்த ஞான அறிவு இருக்குது. ஆனால் டைம் அண்ட் அகெயின் நாம் வளர வளர நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் இயேசு அறிந்த பின்னும் சரி, அறியாததுக்கு முன்னாடியும் சரி, மறுபடியும் பிறக்காததுக்கு முன்னாடியும் சரி, ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் டைம் நம்ம அம்மா அப்பா மதிக்காமையே தான் இருந்தோம். எழுத்து பேசிட்டே இருந்தோம், மூஞ்சி காமிச்சிட்டே இருந்தோம்,
விரும்பாமல் இருந்தோம். ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் அட்டை மாதிரி ஒட்டிகிட்டு இருந்திருப்போம். ஐயோ இந்த பிள்ளை அட்டை அம்மா விட்டு பிரியவே பிரியா, அப்பா விட்டு பிரியவே பிரியாது. திடீர்னு ஒரு பார்க்கும்போது அவங்களுக்கே நான் உயிரோடு இருக்கிறதுல செத்தா போதும், என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான், என்னை வெறுக்கிறான், எனக்கு அப்படிலாம் அம்மா அப்பா சொல்லதே நம்ம உலகத்தில் கேட்டிருக்கோம். வாட் ரியலி ஹேப்பன் தெரியல. யாரோ அவங்க வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டாங்க, ஏதோ ஒன்று நுழைஞ்சிருச்சு. இன்னைய காலத்தில் கேள்விப்படுற போல் காதல் கத்திரிக்காய் நுழைஞ்சிருச்சு, இல்லை பணம் காசு நுழைஞ்சிருச்சு, பேர் புகழ் நுழைஞ்சிருச்சு. அவன் பழகிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ஏதோ ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ தே ஆர் ஷேட்டர்டு, இல்லை பேரண்ட்ஸ் ஆர் ஷேட்டர்ட். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. இப்படி சொல்கிறதுனால நம்ம அடிமையாக இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. இவங்க சின்னவங்க, பெற்றவங்க ரேங்க்லேயும் அந்தஸ்துலேயும் சின்னவங்க. இது எதுக்காக தேவன் காமிக்கிறாரு? உன்னை படைத்த தேவனுக்கு விரோதமாக நீ மூஞ்சி தூக்காத, வாய்க்கிலே பேசாத, பிடரியை கடினப்படுத்தாத, தான் தோன்றியாக இருக்காத, தான் என்கிற மம்மதையில் அலையாத அப்படிங்கிறத ஆண்டவர் காமிக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சேலஞ்சிங் பொசிஷனில் இருக்க உன்னை பெற்ற தாய் தாப்பன். சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை தேவை அப்படிங்கிறது நம்ம மைண்டில் செட்டான ஒரு விஷயம். அது எஸ் ஆர் நோங்கிற சொல்கிறத முன்னாடி சொல்கிறத விட நாம் மதிப்பை தேடி அலைகிறோங்கிறத அழுத்தமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன தப்பு அப்படின்னு கேட்குற காலத்தில் இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்க, மதிப்பை தேடி அலைகிற நாம் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே, ஓகே, within your family you want to be represented. You want the parents to think about you that you are very important. ஒரே குழந்தைலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அதுதான் எல்லாமே. 2 குழந்தையா இருக்கும்போது அண்ணனை விட தம்பியை விட, அக்காவை விட தங்கச்சியை விட, அண்ணன் தங்கச்சி அதை விட, இப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறோம். அந்த கம்பேரிசன் வந்துகிட்டே இருக்குது. அப்போ வரும்போது சேலஞ்ச் என்ன வருது? வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? எப்போ நம்ம முக்கியத்துவம் எதிர்பார்க்குறோமோ, எதிர்பார்க்க தான் செய்கிறோம். முக்கியத்துவத்தை தான் எல்லா விஷயத்திலும் எதிர்பார்க்குறோம். குறிப்பிட்ட இன்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறோம். நமக்கு 4 பேர் வாயில் விழுந்து எந்திரிக்கிறது தான் வேலை. ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டை 4 பேர் வாயில் விழுந்து எந்திரிக்கிறது தான். அதான் விழுந்து எந்திரிச்சு கடி வாங்கினாலும் இடி வாங்கினாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? உங்கள் வேலையை செய்வீங்களா? அந்த சிறந்த நிலையில் இருப்பீங்களா? உங்களை போய் பெயல்செபூல்னால் என்ன? அது அந்த அவங்க ஊர் பாஷையில் சொல்லியிருக்கு, நீ பேய்ங்கிறான், அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? என்ன பார்த்து பேய்ங்கிறாங்க. ஆமாம், உங்களை பார்த்து தான் சொல்கிறான். இல்லை நான் பேய் இல்லை, நீங்கள் நிரூபிக்க வேண்டாம். நீங்கள் 2 காது இருக்குது, ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காதில் விட்டுருங்க. நீங்கள் பேய் இல்லை நிரூபிக்க போனீங்கன்னா அப்போ தான் உண்மையாகவே பேயாயிருவீங்க. நீங்கள் எப்போ பேய் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிங்களோ உங்களுக்குள்ளே புது பேய் வந்துடும். ஐயோ, எல்லா பேயும் நாசம் பண்ணுற ஒரு பேய் உள்ளே வந்துடும். ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். மத்தேயு 11:19 மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராக வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாயுளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் என்று வாசிக்கிறோம். நம்ம எல்லா பட்ட பேரும் வைப்பாங்க, எல்லா புனை பேரும் கிடைக்கும், இல்லாத பட்டம் எல்லா டிகிரியும் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம வாங்கி கூச்சிக்க வேண்டியதுதான். வேணான்னா அங்கங்கே வாங்கின வேகத்தில் தூக்கி எங்கிட்டாவது போட்டுட்டு அவங்க மூஞ்சி முன்னாடி போடாமல் அவசியமான செய்யலாம், இல்லைன்னா அது போடாமல் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் இந்த ஊழிய பாதையில் ரட்சிக்கப்பட்ட அந்த வித்தின் டேஸில் வெரி ஷார்ட் வைல்
ஹார்ட்கோர் டிசைபிள்ஷிப் லெசன்ஸ் தான் எனக்கு கிடைச்ச பாடு. அந்த காலத்துலேருந்தே நான் படிக்கவும் கேட்கவும் கேட்டுகிட்டே இருக்கவும் மறந்தே போகாமல் நம்ம செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்து முடித்த அப்பிரயோஜனமான ஊழியர்கள்னு அறிக்கை பண்ணணும். நம்ம தான் செய்யணும், நம்ம தான் செஞ்சோம். அதனால் என்ன செய்ய வேண்டியது செய்ய வேண்டியச்சு. எனக்கு தான் செய்ய தெரியும், எனக்கு செய்ய தெரியும் கொடுத்தாங்க. நான் நல்லா செய்வேன்னு சொல்லி கொடுத்தாங்க, உண்மையாக செய்வேன்னு சொல்லி கொடுத்தாங்க, உறுதியாக செய்வேன்னு எத்தனை தடவை சொன்னாலும் சளைக்காமல் செய்வேன்னு கொடுத்தாங்க. அப்படியே செஞ்சாலும் நான் செய்ய வேண்டியது மாத்திரம் செஞ்சேன். அதுக்காக எனக்கு தனியாக ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அதுதான் இயேசு சொல்லி கொடுத்துருக்காரு. வாஸ்தவத்துக்கு இயேசு செஞ்ச எதையுமே மனுஷன் செய்யலை, மனுஷனால் செய்யவே முடியல. குருடனை பார்க்க வைக்க முடியல, செவிடனை கேட்க வைக்க முடியல, முடவனை நடக்க வைக்க முடியல, ஊமையனை பேச வைக்க முடியல, அஸ்தாவை துரத்த முடியல. அஸ்தாவை மாத்திரம் கொஞ்சம் துரத்திருக்காங்க அப்பப்போ இங்கே இங்கே என்னமோ. அதுவுமே இட்ஸ் நாட் அ வெரி அத்தன்டிக் வே. ஸோ இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா வேலைகளையும் சரளமாக தாராளமாக ஏராளமாக இயேசு செஞ்சுருக்காரு. அதனால் அவர் சீட்டு கலை, பொலிட்டிக்கல் சீட்டு கலையில் ஸ்பிரிச்சுவல் கோயிலில் பெரிய பதவிக்கு இப்போ பிஷப் ஆகணும், போப் ஆகணும்னு அலையில், இன்னும் பாஸ்டர் ஆகணும்னு அலையில், மத்தேயு சுவிசேஷம் 12:24 பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இப்படி நீங்கள் உண்மையான கர்த்தருடைய அருளால், வல்லமையால், கிருபையால், தேவன் தந்த ஆத்தும பாரத்தால் ஏதோ ஒன்று செஞ்சீங்க வச்சுக்கோங்க. அவங்க உங்களை இந்த மாதிரி பிசாசால் செஞ்ச, நீ பில்லி சூனியத்தால் செஞ்ச, நீ ஏதோ ஜோசியனை பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படியுமே இருக்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமாம், உடனே ஒரு கொலை விழுந்த மாதிரி அழுவவே கூடாது. ஸ்தோத்திரம். சில பேர்லாம் என்னென்னலாம் சொல்லி நம்ம அழுவோம்ல, இந்த வார்த்தையை மாத்திரம் என்னால் சகிச்சிக்கவே முடியாது. ஐயோ, அது மாதிரி சில ரகம் இருக்குது. சரி, என்னால் அடியவே வாங்கவே முடியும், என்ன வேணால் திட்டோம், அடிக்கவே கூடாது அப்படிம்பாங்க. ஐயோ, எல்லாமே என்ன சொல்லுது, நம்ம மாதிரி ஒரு குழப்பக்காரங்களை உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி பரதேசிகளை கொண்டு தான் சாமி பல்லவ ராஜ்யத்தை கட்டுறாரு. நம்ம செங்கலாம் ஆக்சுவலாக ஒரு களிமண் செங்கலானால் இது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. நம்ம களிமண்ணோட கேடுகிட்டதாக இருக்கும். பட் ஆனால் he is banking so hardly on us. Mind boggling. மத்தேயு 15:2 உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போதனை பண்ணுகிறார்களே என்றார்கள். சபையில் பிராமணர்கள் இல்லாததான் குறை, ஆச்சாரமாக ஏதாவது பேச்ச சொல்லாமல் இருக்கிறதுக்கு. நம்ம மற்ற பிராமணம் எல்லாத்துலேயும் குத்தம். ஆமாவா? ஏசாமி சொன்னது மாதிரி உள்ள ஏராளமான பாண்டை, வெளியில் தான் ட்ரெஸ்ஸு. அதுவும் மற்றவங்களுடைய சுத்தபத்தத்தை பார்க்கும்போது நமக்கு இந்த பரிசேயல் சொன்ன மாதிரி பெரிய நாடா டேப்பை பிடிச்சிருப்போம். இருக்குல்ல, எல்லாம் அந்த பெரிய பெரிய நிலப்பரப்பை அழுறதுக்காக வச்சுருப்போம். அவ்வளோ பெரிய டேப்பு, அது 2-3 பேர் பிடிச்சிருப்போம். அந்த மாதிரி நூல் பிடிச்சி அளந்துட்டுருப்போம். நமக்கு ஜானை வச்சு அளந்துட்டுருப்போம். எப்படி இருப்போங்க? யார் நம்ம? யாருங்க? பாரம்பரியம். How is your scale? அதனால் நம்ம அநியாயத்தையும் ஒழுங்கினத்தையும் வளர்க்கலாமா? வளர்க்கக்கூடாது. நமக்கு இதை பற்றிலாம் நமக்கு என்ன ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தா, மற்றவர்களை பற்றி நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கன்னு பார்த்துக்கோங்கிறாரு. ஓகே, அப்படியே செஞ்சிட்டானா தனியாக போய் எடுத்து சொல்லு, நீயும் செய்யாமல் இரு, நீயும் ஏற்கனவே தவறினவங்கிறத உணரு, இனியுமே தவறாமல் இருக்கிறது ஜாக்கிரதையாயிரு, நல்வழிப்படுத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கிற காலத்தில் நான் செஞ்சது ரைட்டுன்னு எதிர்பார்க்க சொல்கிறாங்க. அதுதான் நம்ம கஷ்டம் இல்லை.
அதை நம்ம அதுக்காக நீங்கள் செஞ்சது ரைட்டுன்னு சொல்லவே கூடாது. நம்ம எடுத்து சொல்ல பிடிக்கலையா, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மத்தேயு சுவிசேஷம் 21:15 அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரரையும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். யாரையாவது வசதி பேசிட்டாங்கன்னா நம்ம காதில் ஈயம் ஊற்றின மாதிரி இருக்குது. அது எப்படி அப்படி சொல்லலாம்? நீங்கள் அவங்க யோகிதை எனக்கு தெரியாதா? வி ஆர் நாட் ஏபிள் டு பி அப்ரிஷியேட்டிங் அதர்ஸ் ப்ரமோஷன். உடனே நம்மளே ரிலேட் பண்ணி பார்க்குறோம். நம்மளை யாரும் வாழ்த்தலையே, நம்மளை யாரும் தூக்கி வச்சு பேசலையே. இது மேட்டரே இல்லைங்கிறது தான் ஆண்டோடைய காரியம். ஆனானப்பட்ட அவரையே தூக்கி வச்சு பேசும்போது அவங்களுக்கு பொறுக்கலை. இயேசு கிறிஸ்து அதை கண்டுக்கவே இல்லை. ஆமாம், இந்த பிள்ளைகள் வாயினாலே ஒரு துதி உண்டி போனீன்னு முன்னாடி சொல்லியிருக்கு, அது நடக்குதுன்னு மாத்திரம் மேற்கோள் காட்டிட்டு போகிறாரு. மத்தேயு 21:23 வாசிக்கும்போது, அவர் தேவாலயத்திலே வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீ எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இப்படி வாயில் கட்ட வச்சுட்டே இருந்தாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் முன்னேற்றம் எதிர்பார்க்குறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு மான மரியாதை தேவை, மாலை மரியாதை தேவை, என்னது அந்த இப்போ சால்வை தேவை, ரெக்கக்னிஷன் தேவை. கல்லடி வாங்குவீங்க, வாயடி வாங்குவீங்க, காரி துப்புவாங்க, ஓரங்கட்டுவாங்க, இல்லாத பொருளாக சொல்லுவாங்க, திரிப்பாங்க, பேரை ரிப்பேர் பண்ணுவாங்க, வீடியோ சர்க்குலேட் பண்ணுவாங்க, அதுக்கு 4 பேர் கைக்கூலியாக இருப்பாங்க. எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது எப்பயுமே மறுதளிப்பாங்க. ஆனால் அப்படியே நெருப்பு இல்லாமல் புகையுமாங்கிற மாதிரி அங்கே பற்ற வச்சு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி யாராவது ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்னு சாத்தா மாதிரி சந்தோஷம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பின்னாடி கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த அக்கு தொக்கெல்லாம் வேணாம்ப்பா, இந்த தலைவலியே வேணாம்ப்பானா நீ எப்படி இருப்ப? குப்பையாகவே இருப்ப. அழைப்பின் மேன்மையில் வளராமல், அடி வாங்காமல், திருந்தாமல், சீர்திருந்தாமல், டெய்லர் மாதிரி அங்கங்கே துணியை வெட்டலைன்னா பாடியில் சட்டை துணி சரியாக ஃபிட்டாகாமல், அதனால் ஃபிட்டாகாமல் தொலைன்னு இருப்பேன். தொம்மை குத்தாடி மாதிரி ஏதோ சாக்கை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஊரில் வளம் வந்த மாதிரி இருப்பேன். அப்போ ஊரை உன்னை ஏற்றுக்காது, ஒதுக்கி தான் வைக்கும். வந்துருச்சு பாரு, இது ஏதோ காட்டுக்குள்ளேருந்து வந்த மாதிரி, காட்டுவாசி மாதிரி வந்துருச்சு, அதுவும் தான் ஏற்றுக்க முடியாது. நாட்டுவாசியாக இருக்கணும்னா நல்லா ஒழுங்காகிறதுக்கு இஷ்டம் இல்லை. என்ன பண்ணலாம்? நம்மளை வச்சு என்ன ஆர்டர் பண்ணுவார்? நம்ம புகார்லாம் காதில் போட்டுக்காமல் அவருடைய அனாதி ஸ்நேகத்தால் நம்மளை எப்படி சீர்படுத்த முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கார். இதுலேயும் நம்ம ஒத்துழைக்கலைன்னா அவர் வரும்போது நம்ம ஆயத்தம் இல்லாத ஒரே காரணத்தினால விட்டுட்டு போயிடுவார், வேறு ஒன்றுமே கிடையாது. இனி 2 வசனங்களை வாசித்து முடித்திருவோம். மத்தேயு 21:46 அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவருக்கு பயந்திருந்தார்கள். இன்றைக்கி தீர்க்கதரிசின்னு சொன்னவங்க தான் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? அவன் எல்லா வீட்லேயும் போய் எல்லா புறணையும் கேட்டுட்டு வந்து கத்தர் காமிச்சான்னு சொல்கிறான்பாங்க. இது இப்போ நீ கத்தர் காமிச்சாரா, அவங்க சொன்னதை வச்சு சொன்னீங்களா, அது அந்த வெளிச்சம் உங்களுக்கும் கடவுளுக்கு தான் உரியது. உங்களுக்கே தெரியாதான்? இவங்களுக்கே யாருக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சோத்திரம், சத்தமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்ம இதெல்லாம் சபையில் இப்படி தான் இருக்குது. நம்ம வெளிப்பாடெலாம் எப்படி இருக்குது? புறணி மூலமாக வர வெளிப்பாடுகள். அதை எப்படி சொல்லுவோம்? பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காமிச்சா ஏன் சும்மா இருந்தீங்க? அதுவும் அது பிரச்சனை. என்ன எல்லாமே பிரச்சனையாக இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம மேலே இருக்க மரியாதை போயிடுது, கத்தர் மேலே இருக்க மரியாதை போயிடுது, தீர்க்கதரிசன வரத்தின் மேலே இருக்க மரியாதை போயிடுது. மத்தேயு 22:15 வாசிக்கிறோம். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி,
பேச்சில் அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி. இப்போ பேசாமல் இருக்கிறது புண்ணியமா, பேசுகிறது புண்ணியமா? ஞானிகளுக்கு முன்னாடி அருமையான கேள்வி. பேசாமல் இருக்கிறது புண்ணியமா, பேசுகிறது புண்ணியமா? இல்லை, நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க. நான் கேட்டது பேசுகிறது புண்ணியமா, பேசாமல் இருக்கிறது புண்ணியமா? பேசாமல் இருக்கிறது புண்ணியம். பேசாமல் இருக்க முடியாது. அப்போ பேசுகிறது புண்ணியமா? அப்போ அந்த ட்ரிம்மிங்கிறாங்களே இங்கிலீஷில். இப்போ எங்களுக்கெல்லாம் மீசையை ட்ரிம் பண்ணுவாங்க, தாடியை ட்ரிம் பண்ணுவாங்க. அதான் தாளபலான இந்த ரிப்பான் விங்கிள் மாதிரி இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம். அதுவும் அட்லீஸ்ட் முடி கட்டுற மாதிரியாவது ட்ரிம் பண்ணுறோம், ரைட்டா? அதுமாதிரி ட்ரிம் பண்ணுவாங்க. நம்ம பேச்சை பேசணும், அளந்து பேசணும். பேசாமல் இருக்கணும், ஊமையாகவும் இருக்கணும். சோத்திரம். பேசிகிட்டே இருக்கக்கூடாது, பேசிகிட்டே இருக்கக்கூடாது. பேசாமல் ஊமை கொட்டான இருக்கக்கூடாது. சபையில் எப்படி இருக்கும்? நிறைய நேரம் சபையில் ஊமை கொட்டான், வெளியில் வாயாடி. அப்போ வெளியில் பண்ண வாயாடித்தனம் சபைக்குள்ளே எப்படி வந்துடுது? ஊமை ஊரை கெடுக்குது, பெருச்சாலி பேரை கெடுக்குது. என்ன பண்ணுறது? நம்மளை பற்றி ஏதாவது பேர் உலகத்தில் இருக்கா? அது இந்த கல்யாண கார்த்திக்கு போய் பேசும்போது நம்ம சொல்கிற பொய்யிலாகும் அடிக்கிட்டே இருப்போம். அப்படியாக்கும், இங்கே இப்படியாக்கும். அதுங்களும் என்னத்தை நம்பி ஒருத்த கட்டிக்கிறாங்களோ கர்த்தரை தான் பார்த்து ஆசீர்வாதமாக வைக்கணும்னே. கோபமாக இருக்கிறீங்க. Oh dear God. வேறு நல்ல ஒரு பாஸ்டருக்காக ஜம்முனா பரவாயில்ல. இந்த ரெண்டு எழுப்பியிருக்காரு, ரெண்டு சரியில்லை. இது ரெண்டு நல்லா சரின்னு நினைக்கிறீங்களா? சின்னதும் சரியில்லை, பெருசும் சரியில்லை. அதுங்களுக்கெல்லாம் இருக்குது சுழுக்கு. Oh God, have mercy on this church. லூக்காவின் சுவிசேஷம் 2:34 பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என்ன ஒரு பயங்கர டஃப்பான காலிங் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு. அநேகருடைய சிந்தனைகள் வெளிப்படுவதற்கும் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இயேசு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் முழுக்க முழுக்க துவக்கத்திலிருந்தே, அது அட்லீஸ்ட் ஒரு சில காலங்கள் கழித்து அவங்க கர்த்தர் கரத்தில் அமைந்து உருவாகி அவர் சித்தத்தை செய்து முடிப்பதற்கு அவங்களுடைய எல்லா திறமைகள், அவனுடைய ஞானங்கள், அனுபவங்கள்லாம் சரியாக வரல. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய விட்டு கொடுப்போம்னு வாழ்ந்தால்தான் நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் எல்லாருமே ஆண்டவர் கையில் அமைந்து இவ்வளோ பெரிய சரித்திரம் கர்த்தருடைய வருகை பரியந்தம் அவருடைய கிருபை நீட்டித்து கொடுக்கப்பட்டு எல்லாம் நேர்த்தியாக அவருடைய திருவுளத்துக்கு ஏற்ற வண்ணமாக நடப்பதற்கு ஓடி முடித்தார்கள். அவங்களுக்கும் ஏராளமான சவால்கள், ஏராளமான சோதனைகள், ஏராளமான மனுஷிக தவிப்புகள், அது எல்லாவற்றையும் அவங்க ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து விட்டு கர்த்தருடைய காரியமே மேலோங்கி இருக்கட்டும் என்று வாழ்ந்து முடித்ததுனால தான் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறாங்க. நமக்கும் ஜீவ புத்தகத்தில் ஒரு இடம் வச்சுருக்கிறாரு, ஞாபக புத்தகத்தில் ஒரு இடம் வச்சுருக்காரு, கிரியைகளின் புத்தகத்தில் ஒரு இடம் வச்சுருக்காரு. ஸோ இந்த இடத்த நம்ம பிடிக்கிறதுக்கு இந்த டிசிப்ளின் தேவை. மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ.